யாழ்ப்பாணம் மற்றும் கொழும்பிலிருந்து மட்டக்களப்பு மற்றும் அம்பாறைக்கு தனியாக பேருந்துகளில் பயணம் செய்பவர்களிடம் மயக்க மருந்து கலந்த உணவு கொடுத்து கொள்ளையிடும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை எச்சரித்துள்ளது. இதனால் பேருந்துகளில் தனியாக பயணிப்பவர்கள் அவதானமாக செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கொழும்பு மற்றும் யாழ்ப்பாணத்திலிருந்து மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகளில் பிரயாணிகள் போல பிரயாணிக்கும் கொள்ளையர்கள் தனியாக செல்பவர்களுக்கு மயக்க மருந்து கலந்த பிஸ்கெட்டை கொடுப்பதாக கிழக்கு மாகாண பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி தெய்வநாயகம் மேனன் தெரிவித்துள்ளார். அதனை உண்ணும் பிரயாணிகள் மயக்கமடைந்த பின்னர் அவர்கள் அணிந்திருக்கும் தங்க ஆபரணங்கள் மற்றும் பணம் என்பவற்றை கொள்ளையடித்து செல்வதாக அவர் கூறியுள்ளார். மயக்கமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு 3 தினங்கள் பின்னரே சுயநிலைக்கு திரும்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அண்மை காலமாக பேருந்துகளில் பயணிக்கும் பலரிடம் கொள்ளைகள் இடம்பெற்றுள்ள சம்பவங்கள் குறித்து அதிக முறைப்பாடு கிடைத்துள்ளதாகவும், எனவே தனியாக பிரயாணம் செய்பவர்கள் அறிமுகம் இல்லாதவர்களிடம் எதையும் வாங்கி சாப்பிட வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.